சாம்பியன்ஸ் டிராபி தொடரின் இறுதிப் போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி பெற்று 3வது முறையாக கோப்பையை கைப்பற்றியது. சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டி துபாயில் நடைபெற்றது. இந்திய நியூசிலாந்து அணிகள் மோதிய இப்போட்டியில் டாஸ் வென்ற நியூசிலாந்து அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்த நியூசிலாந்து அணி இந்திய அணியின் பந்து வீச்சை தாக்குப்பிடிக்க முடியாமல் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்தது. 50 ஓவர் முடிவில் நியூசிலாந்து அணி 7 விக்கெட் இழப்பிற்கு 251 ரன் மட்டுமே எடுத்தது. வருண் சக்கரவர்த்தி, குல்தீப் யாதவ் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். இதையடுத்து 252 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணி அதிரடியாக விளையாடி ரன்களை சேர்த்தது. நிதானமாக விளையாடி வந்த சுப்மன் கில் ஷாண்ட்னர் பந்து வீச்சில் ஆட்டமிழந்தார். கில் தூக்கி இழித்த பந்தை சூப்பர்மன் போல பறந்து பிலிப்ஸ் பிடித்தார். அடுத்ததாக களமிறங்கிய கோரி பிரஸ்வெல் பந்து வீச்சில் ஆட்டமிழந்தார். அதிரடியாக விளையாடி அரை சதம் அடித்த ரோஹித் சர்மா 76 ரன்னில் ரச்சின் ரவீந்திரா பந்து வீச்சில் ஆட்டமிழந்தார். தொடர்ந்து அடுத்ததாக ஸ்ரேயஸ் அக்ஷர் பட்டேல் ஜோடி நிதானமாக விளையாடி ரன்களை சேர்த்தனர். பொறுப்புடன் விளையாடிய ஸ்ரேயஸ் 48 ரன்னில் அவுட் ஆகி அரை சதம் அடிக்கும் வாய்ப்பை இழந்தார். 49 ஓவர் முடிவில் 4 விக்கெட் வித்தியாசத்தில் இந்திய அணி அபார வெற்றி பெற்றது. இதன் மூலம் 2013ஆம் ஆண்டுக்கு பிறகு சாம்பியன்ஸ் டிராபியை வென்று இந்தியா அசத்தியது.